ஊறுகாய் பிடிக்காதவங்க யாராவது இருப்போமா? பார்க்கறதுக்கே நாக்குல எச்சி ஊறுற அளவுக்கு எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க நம்மளுடைய ஊறுகாய். இத நீங்க வந்து தயிர் சாதத்துக்கு, லெமன் ரைஸ்க்கு, சாம்பார் சாதம், ரச சாதம் எது கூட வேணா தொட்டுட்டு சாப்பிடலாம். இல்லன்னா நீங்க அப்படியே வந்து சாதத்தில போட்டு கூட பெசஞ்சு சாப்பிடலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும் அது. இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட கெட்டு போவாது. நல்லா செஞ்சு அத வந்து ஒரு ஆறுன பிறகு ஒரு கிளாஸ் பாட்டில்ல போட்டு வச்சுட்டோம்னா, எவ்ளோ நாள் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ஆகாது இது பண்ணிட்டு. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல தக்காளி சீசன். ஸோ இந்த மாரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கணும். ஏன்னா வந்து காயா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புளிப்பு டேஸ்ட் இருக்காது. நல்லா பழுத்து இருக்கும்போது அந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். அதுதான் தக்காளி ஊறுகாய்க்கு. இதில வந்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான். நல்லா நல்லெண்ணெய் விட்டு ஒரு கட்டி பெருங்காயம், பூண்டெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு, நல்லா சுருள வதக்கி வரணும். ஏன்னா வந்து அதில இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் இல்லாம போயிட்டு, நல்லா நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு வெளிய வரணும். ப்ரிசர்வேட்டிவ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய உப்பும், எண்ணெயும் தான். ஸோ, அதனால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா, நல்லா சுருண்டு நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடும். அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் வேணா வச்சுட்டு சாப்பிட்லாம். வீட்ல எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஃபைனலா நம்மளுடைய தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இப்போ ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.